வெற்றுவோம், வென்றுவோம், வென்றுவோம் என்று வெல்லுவோம் என்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்போ கொஞ்சம் எல்லாம் அமைதியா இருங்க. இப்போ புதுசா ஒரு அணி உள்ள வந்தாங்க, ஒரு கிராமத்தார் வந்திருக்கிறாங்க. அவங்க கிட்ட மைக்க கொடுத்து யாருன்னா ஒருத்தர்கிட்ட பேச சொல்லுங்க. எல்லாருடைய கருத்தை சொல்றது சுதந்திரம் தான். அது ஒருத்தர் அமைதியா அவங்க சொல்ல வேண்டிய கருத்தை மட்டும் தெரிவிக்குமாறு நான் கேட்டுக்கிறேன். இதுல யாரும் அமைதியா இருங்க, தயவு செய்து எல்லாரும் அமைதி காத்துருங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்றது நம்ம எல்லாரையும் கேட்கணும். எல்லாருடைய கருத்தும் கேட்க வேண்டியது நம்முடைய கடமை. அதனால மைக்க தயவு செய்து அவங்க கிட்ட கொடுத்து, இப்போ வந்திருக்கிற அணியிட தலைவர்கிட்ட கொடுத்து அவர் பேசுமாறு நான் கேட்டுக்கிறேன். மைக்க அவர்கிட்ட கொடுங்க. தயவு செய்து அமைதியாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். யாராவது ஒருத்தர் கருத்து சொன்னா மட்டும்தான் பதிவு பண்ண முடியும். இப்படி மொத்தமா சத்தம் போட்டீங்கன்னா அது பதிவாகாது. யாராவது ஒருத்தர் கருத்தை தெளிவா சொல்லுங்க. இப்போ வந்திருக்கிற தலைவர் அவருடைய கருத்தை தெரிவிக்குமாறு கேட்டுக்கிறோம். மற்றவங்க எல்லாம் தயவு செய்து அமைதியா அந்த கூட்டம் முடிக்கிறதுக்கு எல்லாரும் ஒத்துழைக்கணும் நான் கேட்டுக்கிறேன். இப்போ வந்திருக்காங்க, உள்ள வந்திருக்கிறாங்க. அதனுடைய தலைவரை பேசுறதுக்கு நான் கேட்டுக்கிறேன். அந்த மைக்கை தயவு செய்து அவர்கிட்ட கொடுங்க, அவர் பேசட்டும். திரு மனோகர் எம்பாவை. வணக்கத்துக்குரிய ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இந்த பகுதி மிகவும் பிற்படுத்தப்பட்ட பகுதியாக 20 ஆண்டு காலமாக மாறி இருக்கிறது. ஆகையினாலே இந்த சிந்தியா பவர் பிளான் இந்த பகுதிக்கு ஒரு வரப்பிரசாதமாக கிடைத்திருக்கிறது என்று நாங்கள் நினைக்கிறோம். இந்த பவர் பிளான் இங்கே உருவானால் பல படித்து வேலை வாய்ப்பு இல்லாத இருக்கும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைத்திடும். இந்த ஊரு கூலி தொழிலாளிகள் மேற்கே உள்ள எம்பாவை, திருவாளி, திருநகரி, மேலச்சாலை வரை சென்று 300 ரூபாய் சம்பளத்திற்கு சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த நிலை மாறிவிடும். ஆகையினாலே எங்கள் ஊர் செண்பகம் மகாலிங்கம் ஊராட்சி மன்ற தலைவரின் சார்பாகவும் நமது திருவன்காடு இளையமடம் அகோரம் துரைசெழியன் அவர்கள் சார்பாகவும் இந்த கம்பெனி வரவேற்க வேண்டும் என்று வரவேற்று அழைக்கிறேன். நன்றி, வணக்கம். கொஞ்சம் தயவு செய்து அமைதி காத்துருங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க. நீங்க ஏதாவது கருத்து தெரிவிக்கணும்னா உங்க மைக் கொடுக்குறோம், மைக்கில் பேசுங்க. மைக்க அவங்க கிட்ட கொடுப்பா, அவங்க தலைவர்கிட்ட கொடு மைக்க. இந்த மைக்க அவங்க தலைவர்கிட்ட கொடுங்க, அவர் பேசட்டும். தயவு செய்து அந்த மைக்க அங்க வந்திருக்கிற தலைவர்கிட்ட கொடுங்க. அவரு கருத்தை தெரிவிக்கட்டும். அவர் ஆட்சேபனையை பதிவு செய்யப்படும். அவர் கருத்தை அவர்கிட்ட கொடுங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க பிளீஸ். கொஞ்சம் அமைதியா இருங்க. சத்தம் போடாம கருத்தை தெரிவிங்க. இல்ல மற்றவங்க எல்லாம் அமைதியா இருங்க. தயவு செய்து மீதி பேர்லாம் அமைதியா இருங்க. கொஞ்சம் தயவு செய்து நீங்க உட்காரு. எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருந்தாதான் இதை நடத்தி முடிக்க முடியும். தயவு செய்து அமைதி காக்கவும். தயவு செய்து அமைதி காக்கவும். கருத்து சொல்றவங்க கொஞ்சம் தயவு செய்து கருத்தை சொல்லுங்க. மைக் கொடுக்கிறோம்.
சொல்லுங்க. மற்றவங்க எல்லாம் கொஞ்சம் அமைதியா இருங்க, தயவு செய்து அமைதியா இருங்க. மற்றவங்க எல்லாம் கொஞ்சம் அமைதியா இருங்க. இதை ரொம்ப பொறுமை காக்கணும், ரொம்ப பொறுமை ரொம்ப அவசியம். இப்போ வந்திருக்கிற அணித்தலைவர் தன்னுடைய கருத்தை தெரிவிக்கலாம். இந்த மைக் அந்த தலைவர்கிட்ட கொடுங்க. திரு அலி உசைன் பெருந்தோட்டம். தயவு செஞ்சு எல்லாரும் கொஞ்சம் அமைதியா உட்காருங்க. நம்ம அமைதியா உட்கார்ந்து தான் நம்மளோட கருத்தை தெரிவிக்கணும். அதனால தயவு செஞ்சு எல்லாருமே அமைதியா உட்காருங்க. இது எங்களோட தாழ்மையான கோரிக்கை. தயவு செஞ்சு உட்காருங்க. எதுவா இருந்தாலும் சரி நம்மளோட கருத்தை நம்ம பதிவிக்கணும். அதனால இப்ப நம்மளோட கருத்தை நம்ம தெரிவிச்சா மட்டும்தான் இதை நம்ம எதிர்ப்பு தெரிவிக்க முடியும். அதனால தயவு செஞ்சு அமைதியா உட்காருங்க. தயவு செய்து கருத்தை தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். திரு அலி உசைன் பெருந்தோட்டம். எங்கே திரு அலி உசைன் பெருந்தோட்டம். அடுத்த ஹலோ, வணக்கம். அமைதி 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 அமைதி, ப்ளீஸ் ப்ளீஸ் அமைதி. நீங்க எதை சொல்ல விரும்புறீங்களோ தயவு செஞ்சு அமைதியான முறையில் கருத்தை மட்டும் சொல்லுங்க. ஒரு நிமிஷம். என் பேர் அலி உசைன். நான் இங்க பிஸ்மி பிரான் ஃபார்ம்ஸ் பிரைவேட் லிமிடெட்ங்கிற கம்பெனியை 20 வருஷமா நடத்திக்கிட்டு இருக்கேன். ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க. தயவு செஞ்சு கைத்தட்டல் வேண்டாம், கூச்சல் வேண்டாம், ப்ளீஸ். நீங்க சொல்ற கருத்துக்கள் அங்க பதிவாகணும். இப்போ உங்க கையில கொடுத்திருக்கிற ஆயுதம் அருமையான ஆயுதத்தை அரசாங்கம் கொடுத்திருக்கு. மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் பப்ளிக் ஹியரிங் கண்டக்ட் பண்றது. தயவு செஞ்சு கேளுங்க. சுற்றுப்புற தாக்கம் பற்றிய ஆய்வறிக்கையின் அடிப்படையில் உங்களுடைய கருத்துக்களை சொல்லணும். இந்த ப்ராஜெக்ட் வர்றதுனால இந்த பகுதிகளை சார்ந்த மக்களுக்கு சாதகமா என்ன இருக்கும், பாதகமா என்ன இருக்குங்கிற கருத்துக்களை பதிவு பண்ணணும். இப்போ நம்ம என்ன எடுத்துக்கணும்னா, என்விரான்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் கொடுத்தபடி இந்த பவர் ப்ராஜெக்ட் அமைய இருக்கா இல்லையா. அவங்க முதல் சொல்ற விஷயம் ஹை ஃப்ளட் லைன், அதிகபட்சமான கடல் அல்லது வெள்ள ஏற்ற அளவில் இருந்து 500 மீட்டருக்கு அப்புறம் தான் இந்த பிளான்ட் அமையணும். அதாவது உயரமான பகுதிகளில், பள்ளமான பகுதிகளில் அமைச்சா அதை உயரப்படுத்த வேண்டியிருக்கும், மேலே இருக்கிற தண்ணிகள் வடியாது. ஆனால் இந்த பிளான்ட் அமைய இருக்கிற இடம் ஹை ஃப்ளட் லைன் 500 மீட்டர்ல இல்லை, அதிலேயே அமைக்கிறாங்க. இது தவறு. மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் ஃபாரஸ்ட் படி நம்ம அத்தனை பேருக்கும் மின்சாரம் வேணும், மின்சாரம் இல்லைன்னா வாழ முடியாது. அதனால இதோட சாதக பாதகங்களை அந்தந்த மக்கள் முடிவு பண்ணணுங்கிறதுக்காக தான் நம்ம கிட்ட கூப்பிட்டு அரசாங்கம் முடிவெடுக்க தெரியாதா? மத்திய அரசுக்கும் மாநில அரசும் நம்மளை கூப்பிட்டு கேட்கணுமா? நம்மளை கூப்பிட்டு கேட்கறதுக்கு நம்மளுடைய நேரடியான பாதிப்பு, அதோட நல்லது கெட்டதுக்கு நீங்க சொல்லணும். நம்ம கத்தி கலாட்டா பண்ணி பேசுறதுனால எதையும் சாதிக்க முடியாது. தயவு செஞ்சு ஒவ்வொருத்தரும் அவரோட கருத்துக்களை சொல்லுங்க. இப்போ அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட்ல இன்னொரு சட்டம் இருக்கு. உங்களை சுத்தி இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் லேண்டை நீங்க வாங்குனீங்கன்னா, வாங்கின நிலத்துக்கு மேல 1 ஏக்கருக்கு எவ்வளவு ரூபாய் நஷ்ட ஈடு அந்த விவசாயிக்கு கொடுத்தீங்கன்னு. ஆனா அந்த இஐஏ ரிப்போர்ட்ல நஷ்ட ஈடை பத்தி சொல்லப்படவே இல்லை. ஆக அதை அவங்க சொல்லணும். இப்படி உங்களுடைய சட்டம் என்ன சொல்லுது, நீங்க என்ன செய்யறோம், இவங்க என்ன செய்யறாங்க, இதை தான் நம்ம பேசணுமே தவிர வேண்டும் வேண்டாம் அப்படின்னு சொல்றதுனால எதுவும் நடக்காது.